அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது அஷ்டமா சித்திகளும் மூலாதார சக்கரங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். மனிதனோட உடம்புல 7 வகையான சக்கரங்கள் இருக்கு. அவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுதி, ஆக்னிஷம், சகஸ்கரம். மனிதனுக்கு 6 அறிவு படைச்ச இறைவன் மனித உடல்ல 6 சக்கரங்களை படைச்சிருக்காரு. அப்ப மனித உடம்புல இருக்கக்கூடிய 7வது சக்கரம் அப்படின்றது அவன் உடம்ப தொடாம அவனோட தலைக்கு கொஞ்சம் மேல அமைஞ்சிருக்கிறதா இந்த 7வது சக்கரமான சகஸ்கர சக்கரம். 6 சக்கரங்களை ஒரு மனிதன் ஒன் பை ஒன்னா அவன் தாண்டிட்டு போனானா 7வது சக்கரமான சகஸ்கர சக்கரத்தோட நிலையை அவனால அடைய முடியும். அப்படி அவன் அடைந்தா மனிதனால நினைத்த எல்லாத்தையுமே அடைய முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த 6 சக்கரங்களை அவன் அடையிறது உண்மையான கடினமான செயல்தான். நிறைய கட்டுப்பாடுகள் அவனுக்கு தேவைப்படுது. இது எல்லாமே அடைஞ்சானா அவன் 7வது சக்கரத்தை அடைய முடியும். ஆனா மனிதன் தன்னுடைய 7 சக்கரங்களை பயன்படுத்தாம 8வது ஒரு சக்கரம் இருக்கு, அந்த சக்கரத்தை அவனால நேரடியா பயன்படுத்த முடியும்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அந்த 8வது சக்கரத்தோட மகிமை அறியாம தான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு பட்டினத்தாரன் கூட தன்னோட ஒரு பாடல்ல குறிப்பிட்டிருக்காரு. அந்த 8வது சக்கரம் என்னன்னா அதுதான் அண்டவெளி. ஒரு மனிதன் தன்னோட ஆசைப்பட்ட விஷயங்களை அடைகிறதுக்கும் இல்ல இந்த 7 சக்கரங்களோட நிலையை அடைகிறதுக்கும் அவனுக்கு 8வது சக்கரமான அண்டவெளி அதாவது பிரபஞ்சம் அவனுக்கு உதவியா இருக்கும். அது நம்மளுடைய மனதோட தொடர்பு கொண்ட ஒரு விஷயமா இருக்கு. நம்மளோட மனதை சரியான விதத்துல கட்டுப்படுத்தும் போது நம்மால அந்த 8வது சக்கரத்தின் துணையோட மற்ற 7 சக்கரங்களையும் நம்மளால அடைய முடியும்னு 7 சக்கரங்களை ஒரு மனிதன் அடைஞ்சிட்டானா அவனால அஷ்டமா சக்திகளை கைக்குள்ள கொண்டு வர முடியும்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பட்டினத்தாரோட பாடல் நாங்க கொடுத்திருக்கோம், அதை பாருங்க. அதை பார்க்கும்போது பட்டினத்தார் இதை பற்றி எந்த அளவுக்கு விவரிச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாள்ல அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 6 சக்கரங்களை 8வது சக்கரங்கள் மூலியமாவே வெளிப்படை செய்ய முடியும்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த வீடியோ பகுதி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே உண்மையே புரிஞ்சிருக்காது. ஆனா நிச்சயமா இந்த விஷயத்துல தேவை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ பகுதி உண்மையே ரொம்ப உதவியா இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.